வணக்கம். 25/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிரக நகர்வை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு. மேஷராசி ராசியாதிபதி செவ்வாய் 3ல் புதன் வீட்டில் உட்காந்துருக்கிறார். ராசியை 11ல் இருக்க சனி பார்க்குறார் 3ஆம் பார்வையா. ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் பார்வையை பார்க்குறார். சனி பார்ப்பதனால ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும் இந்த மேஷராசி நண்பர்களுக்கு. அதே நேரத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகனாக இருக்கிய குரு உட்காந்துக்கிறதால பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படாது. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து பரிவர்த்தனை ஆகிறான். அதனால் பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தாது, தடங்கள் ஏற்படும், இல்லைன்னு ஆகிட போகிறது இல்லை. ரிஷபம் ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து ராசியாதிபதி உச்சம் இடம் கொடுத்த குரு ராசிக்குள்ள 1க்கும் 6 கூடைய சுக்கிரன் உச்சம், 11க்கு 8 கூடையவர் ராசிக்குள்ள, தனஸ்தானத்தில் செவ்வாய் பூமிக்காரகன். பொருளாதாரம், பூமி சம்பந்தப்பட்ட பொருளாதார மாற்றம் இன்னைக்கு உண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் ராசிக்குள்ள செவ்வாய் வெப்பக்கிரகம், இரத்தக்கிரகம். குறிப்பாக இந்த ராசிக்கு ஒரு 6ஆம் அதிபதியும் வரார். 6க்கும் 11க்குடைய செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய 8ல் போய் மறைகிறார். பொருளாதார முடக்கம் உண்டு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு. இந்த பொருளாதார முடக்கம் அப்படின்னு சொல்லும்போது 4ல் கேது இருக்கிறதுனால அம்மாவுக்கு உடல் ரீதியாகவும் அம்மா வீட்டு உறவுனாலையும் சில தொந்தரவுகள் விலகும். கடகம் ராசியாதிபதி 7ல் இருந்து தான் ராசியை பார்க்குறார். ராசிக்கு 8ல் சனி ஆட்சி. உடம்பில் ஏதாவது இரவு பயணங்களை குறைச்சிக்கணும். வண்டியில் போகிறதுல ஆயுள்காரகன் சனி அஷ்டமத்தில் இருந்து அஷ்டமாதிபதி வலுப்பெறும். உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் சனி என்பது மந்தன் உடவன். மத்தியானத்து வரைக்கும் இங்கே வண்டியில் வாகனங்களை போகிறத குறைச்சிக்கணும் இந்த கடகராசி நண்பர்கள். முடிஞ்சால் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சனீஸ்வரன், பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில், எல்லா சிவன் கோயிலையும் நவக்கிரகம் இருக்கும், அது போய் வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு சால சிறந்தது இன்றைக்கி கடகராசி நண்பர்களுக்கு. சிம்மம் ராசியை சனி பார்க்குறார். தனக்கு 7ஆம் பார்வை இருக்கு. தனஸ்தானத்தை கேது இருந்து அந்த வீட்டுக்குரிய குரு பார்க்குறார். 3க்கும் 10 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து எங்கே உட்காந்துரு 8ல் உட்காந்துரு. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். அந்நிய செலவாணி, அந்நிய முதலி, இன்னும் ஒருத்தர் சொத்து உனக்கு கொடுத்து, சொத்து மீன் பொருளாதாரம், பணத்தை கொடுத்து ருணம் கொடுத்து இது செலவு பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கொடு. வட்டியில்லா கடன் உங்களுக்கு உண்டு. அந்நிய முதலீடு உங்களுக்கு இன்றைக்கி உண்டு. யார்? சிம்மராசி நண்பர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக மாணவ செல்வங்களாக உள்ளவங்களுக்கு
குரு வீட்டில் தன்னுடைய ராசியாதிபதி 8ல் மறைஞ்சிருந்தாலும் கூட யோகமான நாள் மாணவ செல்வங்களுக்கு. கன்னி ராசியாதிபதி புதன் 6ல் ஆட்சி பெற்ற சனி கூட. பழைய பாக்கி நீ பைசலாகும். ஏமாற்றிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு கொடுத்து ரெடி பண்ணிவிடுவாங்க, கொடுத்து பைசல் பண்ணிவிடுவாங்க. இன்னைக்கு தனஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் போய் வக்கர ராகு கூட, வக்கரை வந்து வக்கரமாகி ராகு கூட சம்மந்தப்படுறார். வக்கர கிரகத்தை கூட வக்கரமாகி சுக்கிரன் போகிறார். இன்னைக்கு அபரீதமான யோகம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. அபரீதம் எத்தனை அபரீதம், மிக மிகன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மிக சிறந்தான நாள் இன்னைக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு. பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடம் தனஸ்தானம் உச்சம், ராசிக்கும் 10 புதன் ஆட்சி பெற்ற சனி கூட. ஆக முப்பரிமாணத்திலையும் இன்னைக்கு யோகமான நாள். இன்னைக்கு தர்மகர்மதி யோகத்தை உண்டு பண்ணுது. யோகம் இன்னைக்கு கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து வக்கர கிரகத்தை கூட வக்கரமாய் போகிறாரு. ராகு கூட சுக்கிரன் வக்கரமாய் போகிறார். அவர் 8ஆம் அதிபதி. 8க்கும் 6 கூடங்க விபரீத ராஜயோகத்தை பரிவர்த்தனையை விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுறாங்க. குருவும் சுக்கரன் தேவகுரு அசுரகுரு. நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, 2 பேரும் பெரிய ஆள் தான். அந்த 2 பேரையும் பெரிய ஆள் போட்டி போட்டு இந்த துலா ராசிகளுக்கு யோகத்தை செய்ய போகிறாங்க இன்றைக்கி. அதுலேயும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் 9ல் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். சொத்துனாலையும் அனுகூலமான நாள் இன்னைக்கு துளாராசி நண்பர்கள். விருட்சிபம் ராசியை குரு பார்க்குறார். குரு பார்த்தா கோடி புண்ணியம், கொட்டுன்னு கொட்டும் புண்ணியம் தலைக்கு மேலே வந்துக்கிட்டு. 10ஆம் பார்வையை சனி பார்க்குறார். இங்கேருந்து தன்னுடைய ஆட்சி வீட்டில் கும்பத்திலேருந்து விருட்சிபத்தை 10ஆம் பார்வையை பார்க்குறார் சனி. மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இன்னைக்கு விருட்சிப ராசி நண்பர்களுக்கு. தன்னுடைய 9ஆம் அதிபதி சந்திரன் 3ல் சனி வீட்டில் உட்காந்துருக்கிறார். அது பிற்பகுதிக்கு மேலே விலகி சூரியனை கண்ட பலி போல விலகிடும். மத்தியானத்துக்கு மேலே இந்த விருட்சிப ராசி நண்பர்களுக்கு சூரியனை கண்ட பனி போல விலகும். தனசு ராசியாதிபதியோட குரு 6ல் 11க்கும் 6 கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வக்கரமாக வரார். 11ஆம் அதிபதி லாபாதிபதி. அவர் 4ல் வாகனம் கட்டடம் இந்த ஸ்தானத்தில் உட்காந்து வக்கரமாகும்போது வெளி ஊர் வெளி தேச பயணம் உண்டு. தூரத்துக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார். 10 கிலோமீட்டர் போனாக்க டிரைவர் ரேட் பேசுகிற மாதிரி தான். எவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு விட்டு வராரோ அந்த அளவுக்கு இன்றைக்கி யோகமான நாள் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. 11ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல் இருக்கிறதுனால 4ஆம் அதிபதியும் தனக்கு 6ல் விபரீதத்தை உண்டு பண்ணுறாரு. செய்வார், நீ செஞ்சு கொடுத்து தான் போவார். மகரம் ராசிக்குள்ள சந்திரன் 7ஆம் அதிபதி ராசிக்குள்ள சந்திரன் இருக்கார். இந்த சந்திரனை குரு பார்க்குறார். 9ஆம் பார்வையை பார்த்து எங்கே ரிஷபத்தில் இருந்து மகரத்தை சுக்கிரன் பார்க்குறார். 9ஆம் பார்வையை சந்திரன் அங்கே உட்காந்து குழு சந்திர யோகம் பெறுறார். வேகமாக நடக்கக்கூடிய சந்திரனை குரு பார்த்து மென்மைப்படுத்தி பதப்படுத்துகிறார். அதே தந்த ஸ்தானதானத்தில் சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். அதுலேயும் குறிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்டது, வாகனத்தினால, விவசாயம் இந்த துறையினால் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அதுலேயும் குறிப்பாக 5க்கும் 10 கூட சுக்கிரன் உச்சமாக ராகுட சம்மந்தப்பட்டிருக்காங்க. பொருளாதாரம், கட்டடம், வாகனம், பூமி, கறவை மாடு, விவசாயம், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் மழை. அதனால் அனுகூலமான நாள் இன்றைக்கி இந்த மகர ராசி நண்பர்கள். கும்பம் ராசியாதிபதி ஆட்சி
9க்கும் 4க்குடைய சுக்கிரன் தனஸ்தானத்தில் உட்காந்து, தனஸ்தானாதிபதி குரு தனஸ்தானத்தில் 4ல் உட்காந்துருக்கிறார். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குகிறோம். அது மலிவான இந்த காரை கொடுத்துட்டு இன்னொரு கார் வாங்குகிறோம். அது மாதிரி உள்ள யோகம் இன்றைக்கி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சின்னதை கொடுத்து பெருசாக வாங்குகிறோன்னு சொல்லுவோம்ல, கிராமத்து பழமொழிலாம் அப்படி ஒரு பழமொழிலாம் இருக்குது. ஏறத்தாழ எல்லாருமே எவ்வளோ பெரிய நகரத்தில் வாழ்ந்தாலும் கூட ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து தான் நம்ம வந்திருப்போம். யாரும் நேரடியாக முளைச்சிக்கிட்டு நேரடியாக கிராமத்துக்குள்ளே வந்ததாக தெரியல. இருந்தாலும் சின்னதை கொடுத்து பெருசாக நம்ம இன்றைக்கி இந்த கும்பராசி நண்பர்கள் வாங்குவாங்க. அந்த யோகம் இன்றைக்கி இவங்களுக்கு உண்டு, கும்பராசி நண்பர்களுக்கு. மீனம், வெப்பக்கரகமான சூரியன், ராஜகரகமான சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். ராசியாதிபதி குரு பரிவர்த்தனையாகி ஆட்சி பெற்றதுக்கு சமம். தொட்டதை எடுபடும். 2ஆம் அதிபதியார் தனஸ்தான வச்சப்பா 4ல். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்டதுனால உங்களுக்கு இன்றைக்கி அலுவலமே இருக்கும். பிரச்சனையில் இருந்த பூமி ஒரு பேச்சுவார்த்தை தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி அவர் 9ஆம் அதிபதியாக வர, பாகிஸ்தானாதிபதி 9க்குரியவர் 4க்கு வரார். தாய் வீட்டு சொத்து, தாய் வீட்டுனால அனுகூலம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். யாருக்கு? மீனராசி நண்பர்களுக்கு. 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக இருந்தால் அவர் ஒரு சுகஸ்தானம், 12ஆம் இடம் ஆட்சியாக, எல்லா சுகமும் உங்களுக்கு கிடைக்கும். கட்டில் மெத்தெல்லாம் உண்டு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அதெல்லாம் வெவ்வேறு இடத்துல பார்க்கலாம். இன்றைக்கி 12ஆம் இடம் ஆட்சி உங்களுக்கு சாதமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்றதை காட்டிலும் கமெண்டில் வாங்க. என்ன செய்யலாம், எதை எங்கே கூட்டி பேசலாம், குறை பேசலாம், வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். அதை மாற்றி அமைச்சு பார்ப்போம். நாளை சந்திப்போமா?